சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. திமுக தலைவர் ஸ்டாலின் கதை முடிந்ததா? நண்பர்களே, இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது கடந்த 5 ஆண்டுகளாக திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் எதையுமே தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்யவில்லை. சொன்ன வாக்குறுதிகளையும் காப்பாற்றவில்லை மற்றும் பெண்களுக்கும் பாதுகாப்பான தமிழகத்தை உருவாக்கவில்லை. இப்படி இருக்கும் சூழ்நிலையில்தான் நேற்று திருமாவளவன் அவர்கள் திடீரென்று தான் போட்டியிடப் போவதாக இருந்ததை நேற்று வாபஸ் வாங்கிவிட்டார். இதற்கு காரணம் திமுக கொடுக்கும் அழுத்தம்தான். ஸ்டாலின் அவர்கள்தான் திருமாவளவனிடம் பேசி அழுத்தம் கொடுத்து அவரை போட்டியிட விடாமல் தடுத்து விட்டார் என்கின்ற தகவலும் தற்போது இணையத்தில் வைரலாக போய்கொண்டிருக்கிறது. காரணம், திமுக அனைத்து கூட்டணி கட்சிகளும் அது மட்டுமில்லாமல் மூத்த தலைவர்கள் அனைவரையும் கட்டுப்படுத்துகிறது. தாங்கள் சொல்லும் வேட்பாளர்களை தான் நிறுத்த வேண்டும், தாங்கள் கூறும் தொகுதிகளுக்கு எவ்வளவு செலவு செய்ய வேண்டும், யார் யார் நிற்க வேண்டும், எப்படி செலவு செய்ய வேண்டும் என்பதை திமுக தலைவர் ஸ்டாலின் மற்றும் திமுக அறிவாலயம் தான் முடிவு செய்கிறது. இதனால் தான் கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் ஸ்டாலின் அவர்களின் பேச்சை கேட்கலாம். ஆனால் தொண்டர்கள், வேட்பாளர்கள் அவர்கள் திமுகவின் பேச்சை கேட்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் கூட்டணி கட்சிகளின் தலைவர்களின் பேச்சை கேட்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. மேலும் திமுகவுக்காக தங்களால் பிரச்சாரத்தில் இறங்கி வேலை செய்ய முடியாது என்கின்ற அதிர்ச்சி தகவலையும் அளித்திருக்கிறார்களாம். இதனால் தான் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களின் கதை முடிந்தது என்கின்ற விஷயம் தற்போது வைரலாக போய்கொண்டிருக்கிறது. அதாவது 2011ஆம் ஆண்டு காலத்தில் திமுக படுத்து தோல்வி அடைந்தது. 10 வருடம் அவர்களால் ஆட்சியில் அமர முடியவில்லை. அதற்கு காரணம் மறைந்த முதல்வர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் கூறிய ஒரு வார்த்தை. அதாவது திமுக மற்றும் ஆட்சியில் அமர்ந்தால் நாடே சுடுகாடாகிவிடும், ஊழல் எதிலும் லஞ்சம் என்பது பெருத்துவிடும் என கூறியதால் அப்போது திமுக படுதோல்வி அடைந்தது. பிறகு அம்மா மறைந்த பிறகுதான் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு வாக்களித்தார்கள் மக்கள். கடைசியில் அம்மா கூறியது போல எதிலும் லஞ்சம் எதிலும் ஊழல் என்பதுதான் தற்போது பெருகிவிட்டது. கடந்த 5 ஆண்டு காலமாக எதையும் மக்களுக்கு செய்யவில்லை. இதனால் தான் மக்களின் மனநிலை மாற்று கட்சிக்கு வாய்ப்பளிக்கலாம் என்கின்ற மனநிலைக்கு வந்துவிட்டார்கள். தற்போது பணத்தை வாரி இறைத்து எப்படியாவது வெற்றியை காண வேண்டும் என ஸ்டாலின் முடிவு செய்துள்ளதாகவும், ஆனால் மக்களோ பணம் வாங்கிக் கொள்வோம், ஆனால் வாக்குகளை எதிர்க்கட்சிகளுக்கு போட்டுவிடுவோம் என ஸ்டாலினை பயங்குறுத்தி வருகிறார்கள்.